ஆதியே துணை. முத்திபூர்ணம் யாகவே சொல்லிய உள்ள சர்வமான பெற்றதாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடல்ல நம்ம தெய்வம் அவங்க ஒரு திருவாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. உலகத்தில் உள்ள தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களுக்கெல்லாம் மேலான சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. அது என்னவெனில், முன்பின் இல்லாத முதல்வன் சந்நிதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். அப்ப இப்ப வந்திருக்கவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து சொல்றாங்க. கலக்க மர புது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியே நுளம்பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்க முற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாமல் பழுத்தினும் என் கருத்தில் அகப்படுமோ குழக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராதனது குறிப்பில் அகப்படினும் துளக்கமுற உண்டுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ ஜோதி திருவுளம் எதுவும் ஏதும் அறிந்திலனே. இப்படி ஏதும் அறியாமல் இருந்த, புரியாமல் இருந்த, தெரியாமல் இருந்த அறியானை அறிய வைத்து அந்தனாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளுருளை தீர்த்தறிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்றனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனையேறன் ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. நமது குலதெய்வம் பிரம்மோதய பிரமபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதம் தொழுது பணிந்து அவர்கள் உத்தரவு கேட்டு முத்தி பேருரையை தொடங்குகிறேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையல்ல என்ற நமது பெரியப்பா அவர்களின் பாடல் வரிகளை கூறி, இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல காணப்படுகிறது. எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல. மகா பயங்கரமான, அதிலும் மாறாத கவலையான வாழ்க்கை இது. இறைவன் இதற்காக மனிதனை படைக்கவில்லை. கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது. காலில் முள் தைக்கிறதே என்று செருப்பின் துணையை தேடுகிறார்கள். குளிர்கிறதே என்று சட்டையின் துணையை தேடுகிறார்கள். குடும்பம் நடத்த மனைவியின் துணையை தேடுகிறார்கள். வழி பயணத்திற்கு வழி தெரிந்த மக்களுடைய துணையை தேடுகிறார்கள். இப்படியெல்லாம் துணையை தேடிக்கொள்கிற இவர்கள் நெடுங்கால நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு துணையை ஏன் தேடிக்கொள்ளக்கூடாது என்ற தெய்வ திருவாக்கியங்களை செவியிட்டு அந்த நெடுங்கால வாழ்க்கைக்குரிய துணையை தேடி அடைந்து கொண்டிருக்கும், அடைந்து கொள்ள இந்த தெளித்து வடித்து தெளித்த தேவ திருச்சபையில் கூடியிருக்கும் சபையோர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரம்.
எனது மெய்வழி அனுபவம் பயணம் பற்றி பேச விளைகின்றேன். மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாலன்னா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மணிவாசக பெருமான் வந்து அச்சோபதியத்துல ஒரு பாடல் பாடி வச்சிருக்காங்க. பாதி எனும் இரவுறங்கி பகலமைக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை சாதிகுலம் பிறப்பெடுத்து ஜெகமரிய இணையாண்ட ஆதி என கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே என்று மணிவாசக பெருமான் எடுத்து ஏம்பியிருக்காங்க. ஒரு நாள்ல பாதியான இரவுல நான் என்ன செய்வேன்னா பூரா தூங்கியே என் நேரத்தை கழிப்பேன். மறுநாள் காலையில் என்ன பண்ணுவேன்னா இந்த வயிற்றுக்காக இறையை தேடி இறை தேடி அலைஞ்சி அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து இப்படியே வாழ்நாளெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருந்த என்னைய வந்து தெய்வம் இப்படி ஆதி அந்த ஆதி வந்து நம்மளை ஜாதி குலம் பிறப்பிறுத்து இணைய ஜாதி குலம் பிறப்பிறுத்து ஜெகமதிய இணையாண்ட ஆதி என கருளியவார் யார் பெறுவார் சோவே என்று மணிவாசக பெருமான் பாடுறாரு. அதே மாதிரி தான் தெய்வம் வந்து இப்போ என்னை வந்து ஜாதி குலம் பிறப்பு ஆகியவற்றையெல்லாம் மறுத்து உலகமறிய இந்த ஜெகமறிய ஆதியாகிய நம் பெருமான் அவர்கள் ஆட்கொண்டார்கள். இது ஒரு பெரிய அதிசயமே அப்படிங்கிறது தான் நான் நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். திடீர்னு இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இறைவனை காணணும்னா என்ன பண்ணுவோம்னா வீட்டில் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு சிவவாக்கிய பெருமான் சொன்ன மாதிரி காண வேண்டும் என்று நீர் கடற்மலைகள் ஏறுவீர் ஆணவ முதல்லவோ அறிவில்லாத மாந்தரே வேணும் என்ற வீசர்வாதம் மெய்யுடைய தரிப்பீரீர் தானுவாகி நின்ற ஜீவன் தான் சிவம் ஆகுமே என்று அப்படி சிவவாக்கியர் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் உடனே கோயிலுக்கு போறது, கோயில்ல போய் கடல் மலை எல்லாம் தாண்டி போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம். போய் கடவுளை பார்த்தோமான்னா கடவுளை பார்க்கல, கடவுளை பார்க்காமே தான் வந்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் எங்க வந்த பிறகு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மெய்வழிக்கு வந்த பிறகுதான் இந்த கடவுள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெய்வம் சொல்லித்தான் நமக்கு தெரிய வந்தது. அந்த அதாவது சிவவாக்கிய பெருமாள் இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஞான வேட்கையுடன் சற்குருபெருமானை அண்டினால் தானுவாகிய சிவனை நம் ஜீவனாகிய உயிரில் தங்கி இருப்பதை காட்டுவார்கள் அப்படிங்கிறத சிவவாக்கிய பெருமான் சொல்றாங்க. அடுத்து நண்பர்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணுவோம்னு சொல்லியாச்சுன்னா, அந்த காலத்துல அந்த ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்த ஒரு வேனை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், அதுக்கு சிவவாக்கிய இது மணிவாசக பெருமானே அந்த அசோகரியத்தில் அதே பாடலை பண்ணி வச்சிருக்காங்க. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவனைகள் பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என கருளியவார் யார் பெறுவார் சோவே அப்படின்னு சொல்லி பாடி வச்சிருக்காங்க. அப்போ முத்தி நெறி அறியாத மக்கள்கிட்ட கூடயே போய் நான் முத்தி அடையணும்னு நினைச்சு அங்க போயாச்சுன்னு சொன்னா முத்தி அடைய முடியுமா? முடியாது, முத்தி அடைய முடியாது. அது எங்க இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடத்தை தேடி அடைஞ்சு அங்க தானே கிடைக்கும். அது எங்க அடைஞ்சிருக்கும், எங்க வந்தா அது கிடைக்கும் அப்படிங்கிறத பல காலங்களுக்கு பிறகுதான் அந்த கடைசி நேரத்துல தான் இப்போவாது வந்து சேர்ந்துக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆவல்ல தான் அந்த இருக்கிறோம். மகிழ்ச்சியோட முத்தி தெரியாது. அந்த மக்களுக்கு முத்தி தெரியாது, எங்கே கிடைக்குங்கிறது தெரியாத கூட்டிட்டு போவாங்க. 10 பேரை கூப்பிடுவாங்க, வாங்க இப்போ டூர் போறோம் வாங்க கூப்பிடுவாங்க, இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஆனா அது யாரும் அங்க போய் அடையவும் இல்லை, அது கிடைக்கவும் இல்லை. இப்படி வாழ்நாள் முழுக்க வீணாக நம்ம வயதினை போக்கி கொண்டிருந்த நம்மளை எண்ணிய காலம் இல்லையே நீ அப்படின்னு சொல்லித்தான் தெய்வம் நம்மளை ஆட்கொண்டாங்க. எப்படி ஏன் ஆட்கொண்டாங்கன்னா, காலமும் கடைநாள் ஆட்சி கலியுகம் அழிய போகும் என்ற அந்த மாகாளியம்மன் தீர்க்க தரிசனத்தை எண்ணியோ, காலம் கடை நாளாகின ஆலம் அழி நேரம் இது அப்படிங்கிற நம்ம தெய்வத்தோட திருவாக்கியத்தை தெய்வம் எடுத்து வச்சிருக்கிறதுனாலயோ என்னமோ தெய்வம் வந்து இந்த புலன்வழி பற்றியோடி போக்கியன் வயதையெல்லாம் நலந்தர மீட்டு தந்தன் நாளினை அடியேன் மீண்டும் புலன்வழி அழித்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டன் தளர்ந்தவாய் திகிரி வேந்தே அதிசயம் ஆயுதென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நம்மளை என்ன புலன்வழி பற்றி அதுலயே செலவு பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளை என்ன பண்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, புலன்வழி அழித்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டி தருகிறாங்க அப்படிங்கிறத இந்த பாடல்ல எடுத்து வச்சிருக்கிறாங்க. மெய்வழிக்கு வரும்னு எப்படி இருந்தேன்னா, அதாவது அப்படி நரநாத்தான் இருந்தோம், தெய்வம் சொல்ற மாதிரி நரநாத்தான் இருந்தோம். மெய்வழியில வந்த பிறகுதான் ஏதோ நமக்கு
சரி இந்த இதுதான் நமக்கு ஒரு நேர்மையான வழி அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம்னா மனிதனை ஆகலை, மனிதனை ஆகாமல் நரனாக தான் இருந்தோம். நரனாக இருந்து தான் அதுக்கு பிறகு தெய்வம் வழிக்கு கொண்டு வராங்க. எப்படி ஒரு டேங்கில் அசுத்தமான தண்ணி இருக்கோ அந்த அசுத்தமான தண்ணியை சுத்தப்படுத்தணும்னு சொல்லிடுச்சுன்னா தண்ணியை மேலும் மேலும் அந்த டேங்கில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை அந்த டேங்கை சுத்தப்படுத்தினா தான் அந்த தண்ணி சுத்தம். அது மாதிரி நம்ம மெய்வெளி அந்த இகலோகத்திலிருந்து இந்த மெய்வெளிக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம்னு சொல்லியாச்சுன்னா அது நமக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம எப்படி அண்ணா சுத்தப்படுத்த அந்த குணாதிசயங்கள்லாம் சொன்னாங்க. சுத்தம் எப்படி படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தெய்வ அருள் வர்ஷிப்பை நம்ம காதால கேட்கணும். காதால கேட்டு 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 தான் நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். அப்படி சுத்தப்படுத்தினா தான் நம்ம அந்த சுத்தத்துக்கு ஆளாகும். மனிதன் மனுவே தான் ஈசன், மனுவாய் நீசர்கள் ஆவதும் உண்டு, ஈசனாக விளங்குவதும் உண்டு அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்றாங்க. இதனை அறிவிக்கத்தான் பொதுப்பட மனுஷன் என்று சொன்னது. இவன் தன் செயலால் மனு ஈசனாகவோ மனு நீசனாகவோ ஆகலாம் என்று தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. முதல்ல நம்மெல்லாம் முதல்ல இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு தான் தெய்வம் சொல்றாங்க. தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறை சங்காரனுக்கு ரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரைவமம் அவர் மோகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தன உலகு கம்மே. இப்ப தேவர்கள் யார்? தேவ உலகத்தின் ரகசியத்தை தெரிந்தவர்கள் தேவர்கள். மெய்வெளிக்கு வந்த உடனே தெரிந்து கொள்ளலாம். எல்லாரும் சிலவங்க நினைப்பாங்க நான் வந்துட்டேன், 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்கேஜி படிச்சு யூகேஜி படிச்சு +2 படிக்கிறதே 14 வருஷம் ஆகுது. மெய்வெளிக்கு வந்த உடனே இந்த வேதங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல வாசிக்கிறதுக்கே ஒரு காலம் வந்துடும். அதுக்கு பிறகுதான் அது தெரியும். தெய்வம் என்ன சொல்றான்? ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராமே. யார் தேவராமே? அறிந்து அடைந்த உயிர் உடலும் தேவராமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அறிந்து அடையிறதுக்கு ஈஸியா முடியுமா? முடியாது. 12 வருஷம் 14 வருஷம் படிக்க வேண்டியது +2 முடிக்கிறதுக்கு. வேதத்தை உடனே படிக்க முடியுமா? தெரிய முடியுமா? தெரிய முடியாது. வேதம் அது உடனே உதயமாகுமா? காத்து அந்த வேதத்தின் வழியில் நடக்க வேண்டும். தெய்வ அருளமலத்தை காதால் குடிக்க வேண்டும். இதற்கு தெய்வ திருவாக்கியம் நினைவூட்ட விருப்பப்படுறேன். மறுபிறப்பு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா மறுபிறப்பு புகழுடம்பு பெற்றுக்கொண்டோன் பெற்றோரிடத்து அடுத்து அடுத்து செவி உணவு பெறவில்லையென் வாய் உணவற்ற தூலம் சாவுதல் போல, வாய் உணவற்ற இந்த தூலம் சாவுதல் போல செவி உணவு அற்று புகழ் உடம்பு போய் பொய்யுடம்பாம் மகனே உஜார் அப்படின்னு சொல்லி தெய்வம் மின்னி கட்டுறாங்க. நானெல்லாம் மெய்வெளிக்கு வந்தவுடனே அந்த அண்ணாவுடைய கைட்லைன்ஸ்னால நான் மெய்வெளிக்கு வந்தவுடனே தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். நான் படித்தது இகலோகத்துக்கு படித்த படிப்பு. அந்த படிப்பில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வந்தது, அதில் இருந்தோம், குடும்பத்தை நடத்தினோம், பிள்ளைகள்லாம் வந்தாங்க, படிக்க வச்சோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் படிப்பு, உண்மையான படிப்பு எங்கே இருக்குது, மெய்க்கல்வி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா மெய்வெளி சதையில் தான் இருக்குது. நான் மெய்வெளியில் வந்த பிறகு தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். நான் படிக்கும் படிப்பு எந்த உலகத்துக்கு? நித்திய உலகத்துக்கு. நித்திய உலகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்க படிப்பு தான் இந்த படிப்பு. மெய்க்கல்வி தான் அந்த நித்திய உலகத்துக்கு போகிற படிப்பு. மெய்க்கல்வியின் முழு தீரம் என்ன? என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனத்தை மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செவ்வியனாக்கிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்க்கல்வி அப்படிங்கிறத தெய்வம் இன்னி கேட்டுறாங்க. அப்ப எது மெய்க்கல்வி அப்படிங்கிறத தடையற்ற முழு தீரத்தை உடையது மெய்க்கல்வி. மெய்க்கல்வி கலாசாலையில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஆதி தலைப்பாடமாக போதிக்கப்படுவது என்ன? மெய்க்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களில்
உட்பொருள் ஆதார உயிர்ப்பதிப்பும் ஒற்றுமை வேற்றுமை துலக்கமும் செயற்கரி பகாபத துள்ளுலாவும் பகுபத பிரத்யட்ச காட்சி கோடா கோடிகளும் வீடடை கூர்ப்பு விழிப்பு நோக்கும் இவை ஆதி தலைப்பாடமாக குறிப்பு உணர்ந்து ரூபில் நிரூபித்து போதிக்கப்பெறும் என்று தெய்வம் திருவாய்மலர்ந்து அருளியுள்ளார்கள். மனிதனானவனுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லினா, மனிதனாக பிறந்தவனுடைய கடமை என்பது தெய்வம் வாக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேத தலையாகிய மூல மந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவ குருபரானை சந்திக்க வைப்பதுவே மனிதனின் முதல் கடமை அப்படிங்கறத தெய்வம் சொல்றாங்க. பிறகு அவர்களுடைய தயவால் சகல தவாதிக்கமும் கைகூடும். அத்தகைய முத்தி உருவாகிய தேவ உருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் வாழ் ஒட்டாதிருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியின் இடத்தில் எப்படி ஒரு நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும் அப்படிங்கிறத தெய்வம் சொல்றாங்க. நமது குலதெய்வம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தன்னை அறியணும் அப்படி அண்ணாவும் சொன்னாங்க. தன்னை அறியணும்னு சொல்லியாச்சுன்னா என்னன்னா, அதுக்கு தெய்வம் ஞானசங்கள் எடுத்து சொல்றாங்க. மண்ணில் உள்ள போதே எண்ணி தன்னை அறியா மனக்கவலை ஓயாடும் சங்கே எண்ணி எண்ணி களிமாவை தன்னில் அறியா என்ன சொல்லு ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதை திருமந்திரத்துல திருமூல பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஆன்மாங்கிறது ஆன்மாவான தன்னை அறிவுறு என்று அறிந்தால் புலன்களோடு பொருந்தி மயங்க வேண்டிய தீமை வராது அப்படின்னு. ஆன்மா வர்ற அந்த என்ன சொல்றாங்க, ஆன்மாவான தன்னை அறிவுறு என்று அறிந்தால் புலன்களோடு பொருந்தி மயங்க வேண்டிய தீமை வராது அப்படிங்கறத. அப்ப தன்னை எது? தன்னைங்கிறது எது? ஆன்மா. தன்னைங்கிறது ஆன்மா. தான் அறிவு என்பதை அறியாமல் ஆன்மா தனது அஞ்ஞானத்தால் புலன்களோடு சிக்கி வருகிறது. ஆத்ம போதமே சாயுச்சிய பதவி கிடைக்க முக்கிய சாதனம். போதம் என்றால் ஞானம் என்று பொருள். அஞ்ஞானம் அழிந்தால் தான் ஆத்மா தெரியும். எப்படி சூரியனை மேகம் மறைக்கிறதோ அதே மாதிரி மேகம் மறைஞ்சிச்சுன்னா சூரியன் தெரியாது. அதே போல அஞ்ஞானம் நம்ம கிட்ட இருந்த அஞ்ஞான இருள் விலகினால்தான் ஆத்மா தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம தெய்வமும் அது சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர் என்ன சொல்றாங்கன்னா, தன்னில் தன்னை அறியும் தலைமகன் தன்னில் தன்னை அறியில் தலைப்படும், தன்னில் தன்னை அறிவில நாயிடில் தன்னில் தன்னையும் சார்ந்தற்கு அரியனே. தன்னுள் இறைவன் இருப்பதை அறிந்து கொள்ள தலைப்படும், ஆசைப்படும், வேட்டை கொள்ளும், ஆவல் கொள்ளும் மனிதர்களுக்கு ஞான வடிவாக இறைவன் தன்னுடன் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும்ங்கிறத திருநாவுக்கரசர் பெருமான் சொல்றாங்க. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லி நம்ம பெரியப்பா பாடுறாங்க. தன்னை அறிகிறத முக்கியமா எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. தன்னை அறிந்தால் இன்பம் பெறலாமே அப்படின்னா என்ன? தன்னை அறிந்தவனே தலைவனை அறிவான். தன்னை தான் யார் என்பதை ஒருவன் கண்டிப்பாக அறிய வேண்டும், உணர வேண்டும். இந்த மானுட பிறவி எடுத்ததின் நோக்கமே அதுதான் அப்படின்றாங்க. வெண்ணிலா எப்படி தந்திரம் சொல்லும்? வெண்ணிலா எது? மதிங்கிறதுக்கு சக்தின்னு ஒரு பேர் இருக்கு. இதற்கு முன்னாலும் மதி நம்மகிட்ட இருந்துச்சு, அறிஞ்சோம்னா இல்லை, அறியவே இல்லை. அதை எப்படி அறியணும்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குருபெருமானை அண்டி அவர்கள் மூலம் தான் நம்ம அறிய முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க. அதுக்கு பிறகு நம்ம பெருமானவர்கள் இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக்கொள்ளுகிறது என்று திருவாய் மலர்ந்து அடைந்துள்ளார்கள். அப்போ அந்த நித்திய பொருளான உயிருக்கு ஒரு உபாயத்தை நம்ம செய்ய வேண்டும் அல்லவா? உயிருக்கு அந்த நித்திய பொருளுக்கு. அதுக்கு தான் இவர் திருமூலர் ஒரு பாடல் சொல்லியிருக்கார். தானே தனக்கு பகைவனும் நட்டானும்
தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பெயன் தீப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே. ஒருவனுக்கு பகைவனும் நண்பனும் வேற யாருமே கிடையாது, அவனே தான். எனக்கு பகைவன் யாரு? நான் தான். மனம். ஆமா, அந்த மனம் தான் காரணம். ஒருவனுக்கு பகைவனும் நண்பனும் அவனே தான். அவன் அடைய உள்ள இன்ப துன்பங்களுக்கு காரணமும் அவனே தான், வேற யாரும். மற்றவங்க எனக்கு அவன் செஞ்சதுனால்தான், அவனால் தான் நான் இப்படி ஆயிட்டேன்னா சொல்றதுக்கு காரணமே இல்லை. அதெல்லாம் அந்த காலத்துக்கு முன்னால நம்ம வெளியே இருக்கும்போது சொல்லிக்கிட்டோம். இப்ப இங்க வந்தாலும் அதை சொல்ல முடியாது. இந்த உண்மை, அதாவது இந்த உண்மையை நம்ம செய்யற அதாவது நமக்கு பகைவனும் நட்டானும் நம்ம தான். நமக்கு இந்த இம்மையும் மறுமையும் நம்மளால தான். இம்மை பையனும் மறுமை பையனும் அடைய வேண்டிய அந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது நல்லது அனுபவிக்கிறதும் தீயது அனுபவிக்கும் நம்ம தான். தீயதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதைத்தான் இந்த பாடல்களை எடுத்து காமிக்கிறாங்க. இந்த உண்மையை உணர்ந்து வாழ்ந்தால் அவனுக்கு தலைவன் அவனே தான். அவனை வேறு யாரும் தலைமை கொள்ள இயலாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். நம்மள பெரும்பாலும் என்ன எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, காலையில இருந்தோடனே என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாச்சுன்னா அன்னைக்கு முழுக்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இதை வச்சுக்குவாங்க. என்ன இன்னைக்கு என்ன காய்ச்சலா இருக்க மாதிரி ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே அதை அப்படி எடுத்துக்கிட்டு அந்த அன்னைக்கு நாள் முழுக்க அதையே போய்கிட்டு இருப்பாங்க. அதனால கேட்கிறவங்களும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டவங்களும் அடுத்தவர்கள் வார்த்தை நம்ம பலவீனப்படுத்த கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம எப்பவுமே கையில வச்சிருந்தோம். எதை விதைக்கிறோமோ அது விளையும். ஆமா, கெட்டதை விதைச்சா கெட்டது, நல்லதை விதைச்சா நல்லது விளையும். இன்பம் எது துன்பம் எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஆத்மாவோடு அனுபவிப்பதே உண்மையான சச்சிதானந்தம், பேரானந்தம். பேரானந்தத்தை பற்றி எது பேரானந்தம்னு இப்ப முன்னால முத்திக்கரில் அண்ணா பேசும்போது முத்தி பேர்ல சொன்னாங்க. பேரானந்தம் அந்த ஆண்டவருடைய அருள் அமுதத்துல தான் அந்த பேரானந்தம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. புலன்வழி அனுபவிப்பது அதையும் சொன்னாங்க. புலன்வழி அனுப்புவது பொய்யான மாயாஜால இன்பம். அந்த இன்பம் நிரந்தரம் கிடையாது என்று தெய்வம் எடுத்து சொல்றாங்க. அடுத்து மனிதனுக்கு தெய்வம் ஏன் கட்டாயம் வேணும்? பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அலகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேர் ஆபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமவர்க்கத்துக்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்கு தான் தெய்வம் வேணும் அப்படிங்கிறத தெய்வம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த அந்த அதை நினைக்கும் போது எனக்கு நம்ம தெய்வ பெரியப்பாவுடைய பாடல் வரி அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், ஒரு சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி, இருட்பாடு நீக்கி ஒளி, ஈந்தருளும் தெய்வம், ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், திருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். திருப்பாடல் அப்படின்னு சொல்ற திருப்பாடல், திரு அருட்பாடல். நம்ம பாடுற திரு அருட்பாடலை கேட்டு நம்மளை சிவமாக்குற தெய்வம் இருக்காங்கிறத இந்த பாடல்ல பெரியப்பா அவர்கள் எடுத்து காமிக்கிறாங்க. நாம் எல்லோரும் இந்த அருட்ஜோதி தெய்வத்தை, வான்வித்தை வைத்திருக்கும் தெய்வத்தை, யமன் அழிவுக்கு சாபமிடும் தெய்வத்தை, சாவா வரச்சீட்டு தருகும் தெய்வத்தை, உலகத்தலைந்தும் உயிரை அறியார்க்கு உயிரினை காட்டும் உலக மெய்க்குருபரானை போற்றி புகழ்ந்து அவர்களது பாட்டையில் நடந்து கல்வி வீடுபதம் காண்போம் என்று கூறி காட்சியலாம் எனக்களித்த கருணை வேந்தே கவனரச குளிகையரே கணிப்பொன்னாத மாட்சிமையாம் இந்நாளின் மாநிலத்தில் மானிடச் சட்டை தாங்கி வந்திங்கன்னை பேச்சலினாயனை அமுதனாவோ நாக்கி, பேச்சலினாவனை அமுதனாவோ நாக்கி, பெருகபத்தை அறுத்தறிந்த
பிரணவோனே பிரணவனே நான் உமக்கேது செய்வேன், பிரணவனே நான் உமக்கேது செய்வேன், புழுத்தலையன் எனை வைர தலையோ நாக்கி இருத்தி வைத்த பெருமுதல் மாமுனியே தேவே. முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.